காமராஜர் ஐயாவோட சிலை நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். எல்லா ஊர்கள்லையும் இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் காமராஜர் ஐயா சிலை இல்லாத ஊரே கிடையாது. சில இடங்களில் பாருங்கள், வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் கையில் பிடிச்ச மாதிரி காமராஜர் ஐயா இருப்பாங்க. இதை காமராஜர் ஐயா கல்விக்கு செய்கிற சேவைக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் வர சொல்லியிருந்தாங்க. அது குமரி அனந்தன் இருக்கார்ல, அவரோட உதவியாளரோட குழந்தைங்க. அந்த குழந்தைங்க காமராஜர் ஐயா கூட புகைப்படம் எடுக்கிறதுக்காக ரொம்ப நேரம் காத்துட்ருக்குறாங்க. வந்த காமராஜர் ஐயா இந்த குழந்தைகளை பார்த்த உடனே பயங்கர கோபம் காமராஜர் ஐயாவுக்கு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னே, குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனால் பாடம் படிச்சிருப்பாங்க, அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து மணிக்கணக்காக காக்க வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னே? இந்த குழந்தைங்க படிப்பு உங்களுக்கு விளையாட்டாக போச்சான்னே? இன்றைக்கி அவன் போகாததுனால இன்றைக்குள்ள பாடத்தை அவனால் படிக்க முடியாதுன்னே. உடனடியாக இந்த பிள்ளைகளை புகைப்படம் எடுத்த உடனே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்கன்னே. நான் கஷ்டப்பட்டு மடிப்பிச்சை ஏந்தி மதிய சாப்பாடு போட்டு பிள்ளைகளை படிக்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா புகைப்படத்துக்காக கூட்டிகிட்டு வந்து இப்படி அவங்கள கஷ்டப்படுத்துறீங்களே என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க காமராஜர் ஐயா. அந்த புகைப்படம் எடுத்து முடித்த உடனே குழந்தைகளை உடனடியாக கூட்டிகிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட சொன்னாங்க. அந்த புகைப்படத்துக்கான முக்கியமான காரணம், ஆண் பெண் ரெண்டு பாலரும் கண்டிப்பாக படிக்கணும். ஒரு ஆண் படித்தா அவனை காப்பாற்றிக்கலாம், ஒரு பெண் படித்தா அவள் குடும்பத்தையே காப்பாற்றுவான்னே அப்படின்னு காமராஜரையை பல முறை சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாகுபாடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான், ஆணும் பெண்ணும் சமம்னு உணர்த்ததுக்காகத்தான் காமராஜர் அந்த புகைப்படத்தையே எடுக்க சொன்னாங்க. காமராஜர் ஐயா பெண்களை தெய்வமாக மதித்தாங்க. ஆண்களுக்கு பெண்கள் இழைப்பில்லைங்கிறத காமராஜர் ஐயா உணர்த்தினாங்க. காமராஜர் ஐயா என்றுமே தொட முடியாத சிகரத்தில்